சிவகார்த்திகேயன் நடிப்பில் ஏஆர் முருகதாஸ் இயக்கத்தில் அனிருத் இசையில் மதராசி வெற்றி நடை போடுகிறது. 50க்கும் மேற்பட்ட உலக நாடுகளில் 100 கோடிக்கும் அதிகமான ஆகாயம் தமிழ் பார்வையாளர்களுக்கு பேரன்பும் திருநன்றியும். ஆகாயம் தமிழர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட ஜேர்னலிஸ்ட் திரு சுபேர் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ சமீபத்தில் சைமா அவார்டு நிகழ்ச்சி ஒன்று நடந்துச்சு. அந்த அவார்டு நிகழ்ச்சியில் கமல் பேசியிருக்குது என்னன்னா, ரஜினி கமல் 2 பேருமே சேர்ந்து நடிக்க போகிறது ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் பண்ணிட்டார். முன்னாடியே பரபரப்பாக பேசிக்கிட்டு இருந்தாங்க, இப்போ உறுதிப்படுத்திட்டாரு. என்ன விஷயம் சார்? இல்லை, சைமா அவார்டு அப்படிங்கிறது ரொம்ப ஒரு புகழ்பெற்ற அவார்டு. அதனுடைய ஃபங்க்ஷன் வந்து துபாயில் நடந்தது. துபாயில் நடக்கிறப்ப கமலஹாசன் அவருக்கு அவார்டு கொடுத்தாங்க. அவருக்கு அவார்டில் எவ்வளோ வாங்கி வச்சிருக்காருன்னு தெரியாது, அவ்வளோ அவார்டு வாங்கி வச்சிருக்காரு. அந்த அவார்டு கொடுத்துருக்குறாங்க. அந்த அவார்டில் தான் அவர் பேசினார். கேள்வி கேட்குறாங்க, அதுக்கு பதில் சொல்கிறார். நீங்களும் ரஜினியும் சேர்ந்து படம் பண்ண போகிறீங்களா அப்படின்றதுக்கு ஆமாம் படம் பண்ண போகிறோம், குண வேலைகள் நடந்துட்டு இருக்குங்கிற மாதிரி அதை சொல்லி முடிச்சிருக்காரு. அப்புறம் அதில் முக்கியமாக வந்து நாங்கள் ஏன் பிரிந்தோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காரு. அதான் இன்றைக்கி டிஸ்கஷனில் போயிட்டுருக்கு. அதாவது எங்கள் ஒரு படத்தில் வந்து 2 பேரையும் ஒரே படத்தில் வச்சுட்டு ஒரு சம்பளத்தில் ஒரு 4 லட்ச ரூபானா ஆளுக்கு 2 லட்சம் பிரித்து கொடுத்துறாங்க. தனித்தனி சம்பளமாக இல்லாமல் 2 பேரையும் ஒரே சம்பளமாக பேக்கேஜ் மாதிரி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ ஒரு கட்டத்துக்கு மேலே தனித்தனியாக நம்ம சம்பளம் வாங்கணும்னா நம்ம தனியாக தான் முடிவு பண்ணணும் அப்படின்னு நாங்கள் பிரிஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்கிறார். இது நேற்று அந்த பேசின பேச்சு. இதில் நம்ம ரஜினிகாந்த் அவர்களுடைய என்ட்ரியை பார்க்கணும். அபூர்வ ராகங்கள் படத்தை அந்த கேட்டை திறந்துட்டு ரஜினி உள்ளே வருவார். அதான் அவருடைய ஃபர்ஸ்ட் படம். அந்த படத்துடைய ஹீரோ கமலஹாசன். இவர் வந்து வில்லன். ஆக்சுவலாக வந்து ரஜினி அவர்கள் வில்லனா என்ட்ரி ஆகிறதுக்கு முன்னாடியே கமலஹாசன் வந்து ஹீரோ ஆகிட்டான். ஒரு போட்டி வருது. அப்போ என்னென்னா என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்க வந்து 2 பேராக ஹீரோவாக ப்ரொமோட் ஆகணும்னு முடிவு பண்ணுறாரு. ஹீரோவாக ப்ரொமோட் ஆகணும் ரஜினிகாந்த் திட்டமிட்டே நடந்தது கிடையாது. இப்படி பரபரப்பான வில்லனா தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாள படத்தில் நடிச்சிட்டு இருக்கிற நேரத்தில் தான் அவரை ஹீரோவாக போடுறதுக்கு ஒருத்தர் வர்றார். கலைஞானம் அப்படின்னு ஒரு எழுத்தாளர், கவிஞர், தயாரிப்பாளர். அவர் என்ன பண்ணுறாருன்னா, தேவர் ஃபிலிம்ஸ் கதை இலாக்காவில் ஒரு பெரிய டீம் இருப்பாங்க. அந்த டீமில் இருந்தவர் தான் இந்த கலைஞானம். அவர் ஒரு படத்தை தயாரிக்கணும்னு முடிவு பண்ணி ஒரு கதையை எழுதி வச்சிருக்காரு. அந்த கதைக்கு யாரை ஹீரோவாக போடலாம் அப்படின்னு பல பேர் தேடிக்கிட்டு இருக்காரு. அப்போ பரபரப்பான வில்லனாக இருக்கக்கூடிய ரஜினிகாந்தை பார்க்குறாரு. நீங்கள் இவரை வச்சு படம் பண்ணுவோம் அப்படின்ட்டு ரஜினிகாந்தை ஹீரோவை கமிட் பண்ணிவிட்டு ஒரு முதல் படத்தினுடைய டிஸ்ட்ரிபியூட்டர், அன்னைக்கு பிரம்மாண்டத்தை ஆரம்பித்த தானு தான் இன்றைக்கு வரைக்கும் பிரம்மாண்டத்தின் உச்சம். ஒரு படத்தை எப்படி ப்ரொமோட் பண்ணி எங்கே கொண்டு வரணும், கவாலிலாம் பார்த்தா ஃப்ளைட்லேயே கவாலி இதெல்லாம் பண்ணார். அந்த அளவுக்கு ஒரு படத்தை ப்ரொமோட் பண்ணுறதுல ஆரம்பத்தில் இருந்தே வித்தியாசமாக விளம்பரங்கள் பண்ணுறது, வித்தியாசமாக படத்தை ப்ரொமோட் பண்ணுறது, வித்தியாசமான கட் அவுட்டுகள் வைக்கிறது அப்படிங்கிறதுல அவர் ஒரு ஆரம்பத்தில் தனித்துவமாக இருக்கிறாரு. அவர் தான் முதல்ல சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற பட்டத்தை கொடுக்குறாரு. அந்த படம் தான் பைரவி. அந்த படம் ஓடப்பட்டது. அதற்கு பிறகு அவர் நிறையா தொடர்ந்து ஹீரோவாக போயிட்டார். இப்போ இந்த கமல் ரஜினி அப்படிங்கிறது வந்து ஒரு கட்டத்தில் இன்றைக்கி காலையில் அந்த நிகழ்ச்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒரு தீவிரமான ரஜினி ரசிகர், பழைய ரஜினி ரசிகர் 60+ இருக்கிறவர், அவர்கிட்ட கேட்டேன் என்ன தான் உங்களுக்குள்ள பிரச்சனை வந்துச்சு அப்படின்னு. அவர் சொல்கிறாரு, அன்றைக்கி அரசியலில் ரஜினி, எம்ஜிஆர், கலைஞர் மாதிரி சினிமாவில் அவங்க 2 பேருடைய போட்டி பயங்கரமாக இருக்கும். ரஜினிக்கு ஆமாம், அவங்க 2 பேருடைய நடித்த படத்தை தேட்டரில் வந்து இந்த பக்கமாக தான் ரஜினி ரசிகர்கள் வந்து விசில் அடிப்பாங்க அவர் சீன் வரப்போ, இந்த பக்கமாக தான் கமல் ரசிகர்கள் விசில் அடிப்பாங்க. தேட்டருக்குள்ளேயே ஒரு சின்ன ஒரு முட்டல் முதல்லாம் வந்துச்சு. ஒரு கட்டத்தில் ரொம்ப ஒரு போட்டியாக மாறிச்சு. அந்த காலத்தில் நாங்கள் அவ்வளோ ஒரு வெறித்தனமான ரசிகர்களாக இருந்தோம். அதெல்லாம் கூட ஒரு காரணமாக இருந்திருக்கும் அப்படின்னா, அதுக்கு பிறகு அவர் சொன்ன சம்பளம், ரசிகர் பத்திரிகையில் நடக்கக்கூடிய பிரச்சனைகள், போட்டிகள், அப்புறம் 2 பேருமே வந்து என்னென்னா இவர் ஹீரோவாக வளர்ந்துட்டார். ரஜினி ஹீரோவாக வந்துட்டார், வேறு சேர்ந்து பண்ண வேண்டாம் அப்படின்னு. இவர் ரஜினியுடைய வளர்ச்சி பார்த்தா இந்த பக்கம் ஃபாஸ்ட்டாக போயிட்டு, கமலுடைய வளர்ச்சி இந்த பக்கம் ஃபாஸ்ட்டாக போயிட்டு இருந்துச்சு. 2 பேரையும் சேர்த்து வச்சு படம் பண்ணணும்னு பாலச்சந்தர் முயற்சி பண்ணார், சுரேஷ் கிருஷ்ணா முயற்சி பண்ணார், எஸ்பி முத்துராமன் முயற்சி பண்ணார், பலரும் முயற்சி பண்ணி. ஆனால் 2 பேரும் வேறு ட்ராக்கில் பிஸியாக போயிட்டு இருந்தாலும் 2 பேரும் சேர்ந்து இணைந்து படமே பண்ண முடியல. இப்போ கிட்டத்தட்ட ஒரு 46 வருஷம் கழித்து அவங்க 2 பேரும் கடைசியாக நடித்த படம் இளமை ஊஞ்சல் அடிக்கிறது. அந்த படத்துக்கு பிறகு இப்போ வந்து 2 பேரும் சேர்ந்து பண்ணுறதுக்காக ஒரு எண்டில் வந்து நிற்கிறாங்க. இந்த படத்தை லோகேஷ் கனகராஜ் டைரக்ட் பண்ண போகிறோம். ஏற்கனவே இந்த செய்தி பரவலாக போச்சு, நம்மளும் பேசியிருந்தோம். லோகேஷ் கனகராஜ் இந்த படத்தை டைரக்ட் பண்ண போகிறார். ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் இந்த படத்தை தயாரிக்க போகிறாங்க. ரஜினி கமலும் சேர்ந்து பண்ண போகிறாங்க. 2 பேருக்குமே அடுத்த படம் அதுதான் அப்படிங்கிறத நேற்று அந்த மேடையில் கமலஹாசன் உறுதிப்படுத்தியிருக்கிறார். நாங்கள் 2 பேரும் சேர்ந்து பண்ண போகிறோன்னு. இந்த 2 பேர் பிரிந்த சம்பவத்திற்கு பல காரணங்கள் சொல்கிறாங்க. பணம், அவர் சொன்ன காரணம் வந்து நாகரிகமாக நாங்கள் 2 பேருக்கும் எங்களை படத்தில் கமிட் பண்ணுறப்ப ஒரே சம்பளத்தில் கமிட் பண்ணிடுவாங்க, 2 சம்பளமாக கொடுக்க மாட்டாங்க. அப்போ ஒரே கல்லில் அவங்க 2 மாங்க அடிச்சிருந்தாங்க. அப்போ சம்பளத்தை ஏற்றணும், நீங்களும் ஹீரோ ஆகிட்டீங்கிற ஒரு முடிவில் வந்தாலும் கூட அவங்களுக்குள்ள ஒரு சிறு போட்டி இருந்தது அப்படிங்கிறாங்க. ரஜினிகாந்தை பொறுத்த வரைக்கும் அந்த அந்த காலகட்டங்களில் ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது, ரொம்ப ஸ்பீடாகவே இருந்தார். இந்த அளவுக்கு இன்றைக்கி வந்து அவங்களுக்குள்ள ஒரு நல்ல ஒரு மெச்சூர்டான ஒரு நட்பு உருவாகிருக்கு.
இன்றைக்கி அவர் அரசியல் பக்கமும் போயிட்டார். அப்படிங்கும்போது 2 பேரும் சேர்ந்து பண்ணக்கூடிய படம் ஒரு கிட்டத்தட்ட 43 வருஷத்துக்கு பிறகு ஒரு பெரிய எதிர்பார்ப்புக்கு உள்ளாயிருக்கு அப்படிங்கிறது தான் உண்மை. அப்போ சினிமாவில் வந்து சில பேருக்கு அந்த போட்டியை வெளியில் காமிப்பாங்க, சில பேர் காட்ட மாட்டாங்க. ஏன்னா ரஜினி கமலுங்கிறது சமகாலத்தில் சரிசமமான போட்டியில் இருந்தவங்க. அப்படிங்கும்போது அந்த போட்டியில் எல்லாம் இருக்குமா, அது வெளியில் சொன்னாலும் கூட இன்னைக்கு இல்லை. இன்னைக்கு வந்து மெச்சூர்ட் ஆகிட்டாங்க. கமல்ஹாசன் அரசியல் கட்சி தலைவர், எம்பி ஆகிட்டார், அப்படி போயிட்டார். ரஜினி இந்த பக்கம் உச்சத்துக்கு போயிட்டார். அப்படி இன்னைக்கு இல்லை. அன்னைக்கு போட்டிங்கிறது 2 பேருக்கும் ரசிகர்கள் மத்தியில் அடிச்சுக்கக்கூடிய அளவுக்கு போட்டி இருந்துச்சு. எப்படி அதிமுக திமுக மாதிரி 2 பேருக்குள்ளேயும் பலமான போட்டிகள். தேட்டரில் சண்டை, தேட்டரில் சட்டையை கிழிச்சது, தேட்டரில் அடி வாங்கினது. அண்ணன் ஒரு ரஜினி ரசிகராக இருப்பான், தம்பி கமல் ரசிகராக இருப்பான். 2 பேருமே அடிச்சுக்கிட்ட காட்சிகள்லாம் ஊர்களில் நிறைய சம்பவங்கள் இருக்குது. அதனால் அந்த போட்டி இவங்களுக்குள்ளே இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி காலங்கள் மாறி இன்றைக்கி ரொம்ப மெச்சூர்ட் ஆகி இன்றைக்கி வந்து நிற்கிறாங்கிறது தான் உண்மை. இப்போ 46 வருஷத்துக்கு அப்புறம் ரஜினி கமல் ஒன்று சேர்றாங்கிறது அவங்களோட ரசிகர்கள் மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த தமிழ் திரையுலகுமே இது ஒரு சந்தோஷமான விஷயம்தான். அப்படி இருக்கிறப்ப இவ்வளோ பெரிய ப்ராஜெக்டை லோகேஷ் கிட்ட கொடுக்குறதுங்கிறது ஒரு கேள்வியாக தான் சரி இருக்கு. இல்லை, லோகேஷ் கிட்ட கொடுக்குறது ஒரு கேள்வி தான். எல்லாருக்கும் அந்த ஒரு பெரிய பயம் இருக்குது. கேள்வின்னு கூட சொல்ல பயம் இருக்குது. எப்படி தூக்கி சுமக்க போகிறார் இவ்வளோ பெரிய ப்ராஜெக்டை அப்படிங்கிறது எல்லாருடைய கேள்வி இருக்குது. ஆனால் ப்ராப்பராக லோகேஷ் வந்து யார்ட்டையும் அசிஸ்டண்டாக இல்லை. ஒரு கதையை அவருக்கு ப்ராப்பராக வந்து டிசைன் பண்ண தெரியல, ஆர்டர் பண்ண தெரியல. விக்ரமை தவிர விக்ரம் கைதி அதெல்லாம் தாண்டி மற்ற படங்கள்லாம் அவர் நிறைய விமர்சனங்கள் இருக்குது. கூலி படத்து மேலே மிகப்பெரிய விமர்சனங்கள் இருக்குது. அப்படி இருக்க போது இப்படி எப்படி தூக்கி சமைப்பார் அப்படிங்கிறதுனால கமல் அப்படிங்கிற ஒரு லெஜெண்ட் அங்கே இருக்கிறார். ஸ்கிரிப்ட் வைஸில் கண்டிப்பாக அவர் வந்து கையில் எடுப்பார். ஒருவேளை ஸ்கிரிப்டே அவர் அதை கூட இருக்கலாம். ஆல்ரெடி தேவர்மனுக்கு அவர் தான் ஸ்கிரிப்ட் எழுதினார். அது கதை திரைக்கதை வசனம் வெறும் டேரக்டராக மட்டும் நீங்கள் இருங்க. ஏன்னா லோகேஷை பொறுத்த வரைக்கும் ஒரு படத்தை எப்படி ப்ரொமோட் பண்ணணும், அந்த படத்தை எப்படி காசாக்கணும், பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு தெரியும். ஃபஸ்ட்டு ஒரு கிளிம்ஸ் ஒன்று வரும், டைட்டில் கிளிம்ஸ். அதுலேயே படத்தோடைய ஹைப் தூக்கி போகும். கூலி படத்தை இன்றைக்கி நம்ம எவ்வளோ விமர்சனம் பண்ணுறோம். ஃபஸ்ட் டே யோசிச்சு பார்க்கணும். அப்படி ரீவைண்ட் பண்ணி டைம் ட்ராவல் பண்ணி பார்த்தோம்னா முதல்ல வந்துச்சு அந்த ஒரு பிளாக் ஒரு கோல்டுன்னு ஒரு காம்பினேஷனில் வாட்ச் கிச்செல்லாம் போகிறப்ப இது என்னமோ மாதிரி படம் ஏதோ பண்ண போகிறாருன்னு ஒரு ஹைப் கிரியேட் பண்ணிடுச்சு. அப்படி நீங்கள் பின்னாடி இன்னும் கொஞ்சம் பின்னாடி லீவில் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு சாக்லேட் ஃபேக்ட்ரி, ஒரு கத்திலாம் வச்சு பார்த்துறப்ப இது வேறு மாதிரி ஏதோ படம் அப்படின்னு மாதிரி. இப்படி ஒவ்வொரு படத்தையும் அந்த ஹைப்பை கிரியேட் பண்ணி அந்த படத்தை பிஸ்னஸ் பண்ணக்கூடிய அந்த ஒரு மேஜிக் வந்து லோகேஷ்ட இருக்குது. கமல்ஹாசன் மாதிரி அவரை சூஸ் பண்ணுறாருன்னா சும்மா ஒன்றும் கிடையாது. ஸ்கிரிப்ட் சைட் நான் பார்த்துக்கிறேன், மற்ற ப்ரொமோஷன்லாம் நீ பார்த்துக்க அப்படிங்கிற மாதிரி தான் அதை வந்து பண்ணியிருப்பாரு நினைக்கிறேன். கண்டிப்பாக 2 பேரும் சேர்ந்து பண்ணுறப்ப கமல்ஹாசனுடைய கான்ட்ரிபியூஷன் ஸ்கிரிப்டில் இருக்கும். கண்டிப்பாக அவர் மிஸ் பண்ண மாட்டார். சமீபத்தில் நடந்த ஒரு படம் தக் லைஃப், கமலஹாசன் மணிரத்னம், அந்த படத்திலே 2 பேருக்குள்ள ஏகப்பட்ட கான்ட்ரவர்சி நடந்திருக்கு. படத்தினுடைய கிளைமேக்ஸ் காட்சி எடுக்கிறதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு 6 மணி நேரம் அவங்களுக்குள்ள ஒரு ஷூட்டிங்கை நிப்பாட்டிட்டு ஒரு பெரிய பிரச்சனையே போயிருந்திருக்கு. அந்த அளவுக்கு கமல் வந்து ஸ்கிரிப்ட் சைடில் கொஞ்சம் இதாகுவார். அப்போ ரஜினி கமல் சேர்ந்து பண்ணுறப்ப சீன் வந்து பேலன்ஸாக இருக்கும். ஒருத்தருக்கு அதிகமாக ஒருத்தர் கம்மியாக போயிருக்கட்டும். அப்போ எனக்கு தெரிஞ்ச அந்த படத்தினுடைய ஸ்கிரிப்டே இவர் தான் பண்ணுவார் நான் நினைக்கிறேன். அது என்ன முடிவு பண்ண போகிறாங்க, அடுத்தடுத்து என்ன அப்டேட் வரப்போகுதுங்கிறது தெரியல. இப்போ 2 பேர் சேர்றங்கிறனால படத்தோடைய பட்ஜெட்டுக்கு அதிகமாக இருக்கும். அப்படிங்கிறப்ப ரெட் ஜெயிட் உள்ளே வர்ற மாதிரி சொல்கிறாங்களே, அது உண்மையாக? இல்லை, கண்டிப்பாக அவங்க தான் ஃபஸ்ட் காப்பி பேசிஸில் பண்ணுறாங்க. பட்ஜெட்டுங்கும் போது இவர் ஓன் ப்ரொடக்ஷன். சம்பளம்ங்கிற எடுத்து வச்சுட்டா கூட ரஜினி சம்பளம் மட்டும்தான். இவர் சம்பளம் அந்த அவருடைய கம்பெனி தான் கையிலேருந்து கொடுக்க போகிறதில்ல, படம் பிஸ்னஸ் பண்ண போகிற கொடுப்பாங்க. அவருக்கு வந்து பெரிய பட்ஜெட். 2 பேரும் சேர்ந்து பண்ணுற படத்துக்கான பிஸ்னஸும் பெரிய பிஸ்னஸாக இருக்கும்ல. கண்டிப்பாக அதை வந்து ஈஸியாக டேக் ஓவர் பண்ணி போயிடுவாங்க. ஓகே, இப்போ தொடர்ந்து கைதி 2 படம் தள்ளி போய்கிட்டே இருக்குது. இப்போ இந்த ப்ராஜெக்ட்னால அதுவும் தள்ளி போயிட்டு இல்லை, கைதி 2 ஆல்மோஸ்ட் ட்ராப். அது ஆல்மோஸ்ட் ட்ராப். ஏன்னா அந்த படம் பட்ஜெட்டு, உங்க கேட்கக்கூடிய சம்பளம், லோகேஷோடைய சம்பளம்னா நீங்கள் எங்கேயோ போயிடுச்சு. ஏற்கனவே நம்மளே கூட பேசியிருந்தோம். முதல் கைதியில் வாங்கின இது சம்பளம் வந்து 75 லட்சம் ரூபா. இன்றைக்கி 75 கோடி ரூபா. அப்படிங்கும் போது எங்கே போய் நிற்கிது? 75 கோடி ரூபா இவருக்கு மட்டும் கொடுத்து கார்த்தி சம்பளம் கொடுத்து ப்ரொடக்ஷன் காஸ்ட்டை பார்க்குறப்ப 300 கோடி ரூபா கிட்ட வந்துடும். 300 கோடி ரூபா வச்சு கார்த்தியை வச்சு படம் பண்ணி பிஸ்னஸ் பண்ண முடியுமா? தயாரிப்பாளர் யோசிப்பாங்கள்ல. அதெல்லாம் இருக்குது. இன்றைக்கி சிக்கல் இருக்குது. ஏன்னா இன்றைக்கி இருக்க ஒரு பெரிய ஹீரோவை தாண்டி மற்ற ஹீரோஸ்க்கு யாருக்குமே பிஸ்னஸ் கிடையாது. இன்றைக்கி அவங்களை குறைத்து மதிப்பிடலை. இன்றைக்கி மார்க்கெட் நிலவரம் அப்படி இருக்குது. ஓடிடி பெருசாக பிஸ்னஸ் கிடையாது, சேட்டலைட் பிஸ்னஸ் சுத்தமாக கிடையாது, தேட்டரிக்கல் பிஸ்னஸ் மட்டும்தான். தேட்டரிக்கலுமே பெருசாக வந்து இல்லை இன்றைக்கி. அப்படிங்கும் போது அவ்வளோ பெரிய இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு யோசிக்கிறாங்க. அப்போ ஆல்மோஸ்ட் அது ட்ராப்பு தான். மதராசி படம் ரிலீஸ் ஆகிட்டு இப்போ வந்து நல்ல பாக்ஸ் ஆஃபீஸ் வசூலில் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் போயிருக்கு. படத்தில் எதிர்பார்ப்பு இல்லாமல் வந்து கிட்டத்தட்ட மக்கள்கிட்ட நல்ல ஒரு ரீச் இருக்குது. இது எப்படி சார் பார்க்குறீங்க? இல்லை, சனிக்கிழமை நிலவரப்படி ஆல் ஓவர் வேர்ல்டு 50 கோடி ரூபா அப்படிங்கிறது ஒரு பெரிய கலெக்ஷன் இந்த படத்துக்கு அப்படிங்கிறது தான் உண்மை. ஏன்னா இந்த படத்துக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இல்லாமல் முதல்ல பண்ணிட்டாங்க. படம் வந்த பிறகு படத்துக்கான பெருசாக
ஒரு ப்ரொமோஷன்ஸை வந்து அவங்க வந்து கிரியேட் பண்ணி உண்டு பண்ணிட்டாங்க. அது வந்து படத்துக்கு ஒரு பெரிய ப்ளஸ் ஆயிடுச்சு. ரெண்டாவது வேற படமும் இல்லை. இந்த காந்தி கண்ணாடியை பார்த்தா இப்போ பிக்கப் ஆயிருக்கு. இந்த செகண்ட் வீக் தான். ஏற்கனவே நம்ம மதராசி வந்த நாளே நான் சொல்லியிருந்தேன், இந்த படம் காந்தி கண்ணாடி வந்து திங்கக்கிழமைக்கு மேலே படம் பிக்கப் ஆயிரும். அப்போ இன்னும் திங்கக்கிழமை மேலே காந்தி கண்ணாடி கொஞ்சம் பிக்கப் ஆயிடுச்சு. அப்படிங்கும் போது அந்த படத்துக்கு 3 நாள் கொடுத்த அந்த ஹைப்பு அந்த பிஸ்னஸ் அப்படிங்கிறது படத்துக்கு ஒரு பெரிய லாபகரத்தை, ஒரு பிஸ்னஸ் ரீதியாக அந்த படம் ஒரு வணிக ரீதியாக ஒரு லாப படம் தான். ஓகே, கண்டிப்பாக நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணீங்க. தேங்க்யூ. சிவகார்த்திகேயன் நடிப்பில் AR முருகதாஸ் இயக்கத்தில் அனிருத் இசையில் மதராசி வெற்றி நடை போடுகிறது.